கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வேத பகுதியானது 132 சங்கீதம் 14 வசனம். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்பதான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை குறித்து நாம் ஆழ்ந்து தியானிக்கின்ற வேளையிலே ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் வாசம் பண்ணுகின்ற இடத்தை அங்கே குறிப்பிடுகிறார். பொதுவாகவே நாம் என்ன சொல்லுவோம்? ஆலயம் என்று சொல்லுவோம். ஆலயத்தில் தேவன் இருக்கிறார், அங்கே தொழுது கொள்ளுங்க என்று. அது என்ன உண்மைதான், ஆலயத்தில் வாசம் செய்கிறார். ஏன்னா ஆலயம் என்பது பரிசுத்த ஸ்தலம். அந்த ஸ்தலத்திலே அவர் வீட்டு இருக்கிறார், அவர் வாசம் செய்கிறார். இதிலே 13 வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாக இருக்கும்படி விரும்பினார் என்று பார்க்கிறோம். இதன்படியாக பார்க்கின்ற வேளையிலே அவர் பரிசுத்தமான வெளியரங்கமாக, அதாவது சியோன் என்பது வெளியரங்கம் என்பது பொருள். வெளிப்படை தன்மை காணப்பட வேண்டும் இல்லையா? சியோனை தெரிந்து கொண்டு, யாரெல்லாம் சியோனாக ஒரு வெளிப்படை தன்மையோடு காணப்படுகிறோமோ நம்முடைய உள்ளங்களிலே அவர் வாசம் செய்ய விரும்புகிறார் என்பதையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னாக்கா 1 கொரிந்தியர் 3 17 பிற்பகுதியில் பார்க்கும்போது சொல்கிறாரு, நீங்களே அந்த ஆலயம் என்றார் இல்லையா? அவர் வாசம் செய்கிற இடம் ஆலயமாக இருக்கலாம், ஆனாலும் கூட அவர் நம் உள்ளத்திலே வாசம் செய்ய விரும்புகிறார். அந்த உள்ளம் வெளிப்படைத்தன்மையோடு காணப்பட வேண்டும் என்பதை அவர் விருப்பமாக தெரிவிக்கிறார். அப்பொழுதுதான் அவர் என்ன பண்ணுறாரு, இது நான் என்னென்றைக்கும் தங்கும் இடம், இதிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவ்வாறு நம்முடைய உள்ளத்திலே அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அவர் பிறப்பின் போது சத்திரத்திலே இடம் இல்லை, ஆனால் மாட்டுத் தொழுவத்திலே பசு முன்னணியிலே கிடத்தப்பட்டார். ஆனால் இன்றைய நாளிலே நாம் உள்ளத்திலே அவருக்கு இடம் கொடுக்கிறோமா அல்லது இல்லை என்று சொல்லுகிறோமா? நம் உள்ளத்திலே அவர் இடம் கொடுக்கும் போது தான் அவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறவராயிருக்கிறார். நம்மை மற்ற ஜனங்களிடத்திலிருந்து பிரித்தெடுத்து பலப்படுத்தி சகாயம் செய்து நம்மை வாழ்விக்கிறார், நிறைவான ஆசீர்வாதங்களை தருகிறார். அப்படி நம்மிடத்துல குறைவுகள் காணப்படும் என்றால் என்ன ஆகும்? உபாகமம் 23:14 பார்க்குறோம், உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு அவர் விலகி போகாதபடிக்கு என்று அந்த வசனம் குறிப்பிடுகிறது. அப்போது நம்மிடத்தில் ஒரு அசுசியான காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் காணப்படும் என்று சொன்னார், அவர் நம்மை விட்டு விலகி போகிறவராக காணப்படுகிறார். எனவே தேவனுக்கு உகந்தவர்களாக நம் இதயமானது சீயோனை போல வெளியரங்கமான இதயமாக, அவருக்கு முன்பாக எதையும் மறைக்காதபடிக்கு எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்புவித்து அவருடைய வார்த்தைகளை கடைபிடித்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு உற்சாகமாக நாம் காணப்படுகின்ற வேளையிலே, இது என்றென்றைக்கு நான் தங்கும் இடம் என்று சொன்ன தேவன் நம் உள்ளத்தில் தங்கி மற்றொருத்தர் நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆசீர்வதித்து நம்மை உயர்த்த வல்லவராயிருக்க என்று விசுவாசிப்போம். தேவன் தாமே அவ்விதமான வழிகளிலே நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.